குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இறை பக்தி டிவி மூலமாக ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகாரங்கள், இறைவழி பரிகாரங்கள், நிறைய ராசி பலன்கள் எல்லாம் எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியான பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம். மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 குரு பகவான் மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவர் பயணிக்க ஆரம்பித்து கொஞ்சம் நாட்களில் அவருடைய சொந்த நட்சத்திரம் அதிலிருந்து அதிசார பலனை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அளிப்பார். அதாவது இந்த அதிசாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், தான் பயணிக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசியில் வேகமாக சென்று கொஞ்ச நாட்கள் அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகளை செலுத்தக்கூடிய காலகட்டம். இந்த சூரிய குடும்பத்தின் 9 கோள்கள் ராகு கேதுவை சேர்த்து குரு பகவானின் சுபத்துவத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசிகள் ஏராளம். அதிலே நம்ம இந்த அதிசார பலன் மூலமாக என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இது எப்படி இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும் என்பதை பற்றிய தெளிவான நம் விளக்கத்தை பார்ப்போம். குறிப்பாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த அதிசாரமானது மிதுனம் ராசியிலிருந்து கடகராசியிலே தன்னுடைய அதிர்வலைகளை கொடுத்து குரு பகவானுடைய இயக்கம் இருக்கும். கடகராசி குரு பகவானுடைய உச்ச வீடு, நீர் ராசியாகவும் அமையும். கடகராசியின் திரிகோண வீடுகளான விருச்சகம், விசாகம் நட்சத்திரம் அதிக வைப்ரேஷனையும் அதிக அதிர்வலைகளையும், மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் அதிக வைப்ரேஷன் அதிக அதிர்வலைகளையும் இந்த அதிசாரங்கள் ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி, மிதுன ராசிக்கும் இதனுடைய அதிகப்படியான அதிர்வலைகள் இருக்கும். அதே போல் மகர ராசிக்கும் ஒரு சிறப்பான அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த அதிசாரம் நிகழக்கூடியது தன்னுடைய உச்ச வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பது. சரியாக அக்டோபர் மாதம் 18 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை குரு பகவானின் பயணம் கடகராசியிலே இருக்கக்கூடியது. வழக்கமான இயக்கத்தை விட மிக வேகமாக நகர்ந்து மறுபடியும் தன்னுடைய இந்த இடப்பெயர்ச்சியான மிதுன ராசி வீட்டிலேயே இருந்து அருள்பாலிப்பார் அப்படிங்கிறது இந்த அதிசார பலன் அப்படிங்கிறது. திரிகோண வீடுகளிலையும் சரி, சாஷ்டாங்க வீடுகளிலும் சரி, இந்த குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த குறிப்பிட்ட சொற்ப காலங்களில் மட்டுமே ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்குமா? இதுவும் குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி கடகராசிக்கு, மிதுனம் ராசிக்கு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு, விருச்சகம் ராசி விசாகம் நட்சத்திரமாகட்டும், மகர ராசியாக இருக்கட்டும், அல்லது மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், இவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்குமா அப்படின்னா, இது நல்லது அப்படின்னு கிடையாது. இவர்களுக்கு குரு பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட ரிலீஃப் கிடைக்கும். எப்போவுமே நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்பொழுது நம்மளுடைய ஆதிக்க வீடு, அதிகாரம் நமக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு எவ்வளவு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு சுகபோகம் கிடைக்கிறதோ, அப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ண முடியும் இல்லையா? நம்மளே ஒரு சிறப்பான இடத்துல இருந்தால் தானே மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அதுபோல் குரு பகவான் இந்த அதிசாரத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இந்த கொஞ்ச காலங்கள் பயணிக்கக்கூடிய நேரம். விருச்சகம் ராசி, கடகம் ராசி மற்றும் மகரம் ராசி மற்றும் மீனம் ராசி ஆகிய நண்பர்களுக்கு, மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும். நீங்கள் முழுக்க நம்பலாம். அதே போல் அடுத்து குரு பகவான் வக்ரம் அடைய போகிறார். இந்த வக்ரமும் நிறைய ராசிகளுக்கு சுபபலனையும் ஏற்படுத்தும். சில ராசிகளிலே பிறந்த நபர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த அதிசாரம் நிகழக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் நாம் இறை வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் செய்வது, நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலே, புண்ணிய கடல் போன்ற இடங்களிலே நம்ம ஸ்நானம் செய்வது, மிகப்பெரிய கிரக தோஷங்கள் விலகும், நமக்கு பிடித்த பீடைகள் ஒளியும்,
நமது கஷ்டங்கள் தீரும், எதிர்மறையான ஆற்றல்கள் உடலை விட்டு வெளியேறும், பிரச்சனைகள் வெளியாகும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனைத்து ராசியினருமே குரு பகவானுடைய இந்த சொற்பகால சுகபோகமான அமைப்பு, இந்த அதிசார பலன் என்பது நீர் ராசிகள் எங்கெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கிறதோ, பெண்களின் பெயரிலே இருக்கக்கூடிய காவிரி, கங்கா, யமுனா, நதியா, சரிதா என்று பல நதிகள் இருக்கிறது. இந்த நதிகளிலெல்லாம் நாம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அக்டோபர் மாதம் 18 தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் மாதத்தின் 3ஆம் தேதிக்குள் நாம் ஒரு சுவாமிக்கு ஸ்தானம் செய்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் குரு பகவானுடைய ஸ்தலமாக சொல்லப்படக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவது, உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் ஒரு சுகபோகமாக இருக்கக்கூடிய நபரை அணுகும் பொழுது எப்படி அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறதோ அதுபோன்று விருச்சகம் ராசி, மகரம் ராசி மற்றும் மீனம் ராசி, கடகம் ராசி ஆகிய நபர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீர்வில்லாமல் இருந்ததற்கு நிறைய தீர்வுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் காலகட்டமாக நாம் கட்டாயமாக இந்த அதிசாரம் நிகழக்கூடிய நாட்களை எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பொதுவாக தனக்காரகனாகவும் முழுமையான சுப கிரகமாகவும் மங்கள காரியங்களையும் சுபகாரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகவும் இருப்பதனாலே நிறைய காரியங்கள் தடையாகி கொண்டிருப்பவர்கள், வீடு கட்டுவதிலாக இருக்கட்டும், திருமணம் ஆவதில் இருக்கட்டும், அல்லது புதியதாக ஒரு வண்டி வாகனங்கள் அமைப்பெறுவதிலாக இருக்கட்டும், அல்லது தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், பெரிய கிரக தோஷங்களினால் அவதிப்படுபவர்களாக இருக்கட்டும், வலி வேதனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நம்ம குரு பகவானால் குருவினுடைய அதிக ஆற்றல் இயங்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, குரு பகவானை வழிபடுவது, வியாழக்கிழமை தோறும் விரதம் அனுஷ்டித்து நாம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை, குறிப்பிட்ட சட்டத்துக்கு நியாயமான வேண்டுதல்களை நாம் விண்ணப்பமாக வைக்கும் பொழுது குருவினுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். ஒரு மஞ்சள் துணியில் சரியாக 11 ரூபாய், 1 ரூபாய்க்குள் எடுத்து வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக சொல்லி அதை நீங்கள் காணிக்கையாக கட்டி இந்த வக்ர நிவர்த்தியாகும் காலகட்டத்தில் 2026 பிப்ரவரி மாதம் ஏறத்தாழ இந்த வக்ரம் நிவர்த்தியாகும் காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவானின் அம்சம் கொண்ட கோவில்கள், குரு பகவான் நேரடியாக இருக்கக்கூடிய ஆலங்குடி போன்ற திருஸ்தலங்களின் உண்டியலில் காணிக்கையாக போடும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களாக இருக்கட்டும், விதியால் ஏற்படக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தை குரு பகவானின் அருளால் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அதிசாரம் அப்படி என்பது மிக வேகமாக ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு தான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசியில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து சுப பலனை தனது சொந்த நட்சத்திரத்திலே இருந்து அருள்பாலிக்க இருக்கிறார் குரு பகவான். இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி, மாந்தி கிரகங்கள், ராகு கேதுகளின் தாக்கத்தினால் ஒரு சில மாறுதல்கள் ஏற்படலாம். அதுவும் சுப கிரகத்தின் சுப வீடு உச்ச வீட்டிலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய நல்ல மாற்றங்களையே ஏற்படுத்தும் மற்ற ராசிகளுக்கும் கூட என்பதை நாம் மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணுகிறோம். மேலும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில நபர்கள் இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மேலும் நாம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறை பக்தி டிவியோடு. நாடி மற்றும் பரிகார ஜோதிடம், ஜாமக்கோள் பிரசன்னம், கிரகங்களை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய முறைகள், ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய முறைகளை வகுப்பாக எடுத்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்களும் ஜோதிடராகலாம், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனுபவ ரீதியாக என்று சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொறுமையாக கேட்ட இந்த பதிவினை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் குரு பகவானின் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.